கொஞ்சம் வெயிட் பண்ணு மித்ரா, நானும் கிளம்பி வரேன். ஐயோ அம்மா, உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? எது சிரமமா? இதுல என்னமா இருக்கு? அதுக்கு இல்ல, அது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை விசேஷ நாள் இல்லையா? கோயில் செம்ம கூட்டமா இருக்கும். நீங்க அங்க வந்து கூட்டத்துல கஷ்டப்பட வேண்டாம்ல. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. நீ கொஞ்ச நேரம் இரு, நான் வந்துடுறேன். ஐயோ போச்சு, வாசுகி அம்மா வேற வரேன்னு அடம் பிடிக்கிறாங்களே. அங்க அந்த சந்திர வேற என்ன பார்க்கணும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அம்மா வந்தா காரியமே கெட்டு போயிடும். கடவுளே, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? ச்சே. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? எப்போ? சரி சரி வாங்க. ஆமா, நான் வீட்ல தான் இருக்கேன், நீங்க வாங்க. சரி. சாரிமா, ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்களா? உன் கூட கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். நீ போயிட்டு வா, நாம நாளைக்கு போய்க்கலாம். ஓ, அதனால என்னம்மா, நீங்க வர்றவங்கள பாருங்க, நானும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வினய், நீ வேணா மித்ரா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியா? பாவண்டா, அவ மட்டும் தனியா போவா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. யார் கோயிலுக்கு போகணும்னு தோணுதோ அவங்க போனா பார்த்தாதா? என்ன வினய், என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மா, போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விடமா, ப்ளீஸ் கம்பல் பண்ணாத. இருக்கட்டும்மா, அவரை ஏன் கம்பல் பண்றீங்க? விடுங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. சரிங்கம்மா. சரி. மித்ரா, ஹலோ மித்ரா. ஓகே, குட் கல்ச்சர். என்ன எதுக்கு பார்க்கணும்னு கூப்பிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ஏன் என்ன பார்க்கணும்? சி மித்ரா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தனியா பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பா என்ன? சந்துரு, தேவையில்லாம உங்களே ஏமாத்திக்கிட்டு வீணா ஆசையை வளர்த்துக்காதீங்க. நான் என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இத பத்தியே பேசி ஏன் நேரத்தை வீணடிக்காதீங்க. ஓகே மித்ரா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன? நீங்க இனிமே வீட்ல கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு ஜூ பார்க்குக்கெல்லாம் போயிடாதீங்க. பின்ன என்ன மித்ரா, அங்க இருக்கிற மான் மயில்லாம் தான் தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க அங்க போனா நம்மளை விட ஒருத்தி அழகா இருக்காளேன்னு வெக்கத்துல மேபி சூசைட் பண்ணிக்கிட்டா ப்ளூ கிராஸுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இதுக்காக தான் என்ன வர சொன்னீங்களா? கமான் மித்ரா, என்ன உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா. ஏன்?
எனக்கு இப்ப இருக்கிற மன வேதனையில எனக்கு இதெல்லாம் உடன்பாடே இல்லைங்க. நீங்க இருக்கிற நிலைமைக்கு உங்க மனசை மாத்திக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்க. நான் உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம்லாம் போயிட முடியாது மித்ரா. ஐ வாண்ட் மேரி யூ. மித்ரா, அட்லீஸ்ட் இந்த கிஃப்டியாவது வாங்கிக்கலாமே. நானும் அம்மா சொன்னாங்களேன்னு ஒரு கர்ட்டசிக்காக இங்க வந்தா ரொம்ப ஓவரா தான் போறீங்க. இத எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேலே என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா என்ன ஸ்டாக்கிங் பண்றீங்கன்னு நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். மைண்ட் இட். மித்ரா, நீ என்ன வேணாலும் சொல்லு. உன்னை கல்யாணம் பண்ணி கையோட கூட்டிட்டு தான் மலேசியா போவான் இந்த சந்துரு. இவன் வேற வந்துட்டானா? இவனுக்கு மட்டும் நடந்தது தெரிஞ்சது கலாச்சே கொன்றுவான். சமாளிப்போம். ஹாய் சந்திரு. மச்சான், உட்கார்றா. சாரி, அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி, அதான் உடனே கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எமர்ஜென்சியா? என்னாச்சு மச்சான்? அதை விட்றா, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே. அது இருக்கட்டும்டா, நீ எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? டேய், என்னடா அதெல்லாம்? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல மச்சான். இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆள் இருக்கானா, அது நான் தான் மச்சான். அப்படி என்னடா நடந்தது? எல்லாம் எங்க கல்யாண விஷயம்தான். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா என் ஃபியான்சிக்கு உன்னை இன்ட்ரோ கொடுத்திருப்பான்ல, அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். உன் ஃபியான்சியா? ஆமா மச்சான். வந்து என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, நம்ம ரெண்டு பேரும் எப்ப மலேசியா போக போறோம்னு என்னை விட ஸ்பீடா இருக்காடா. லவ்னா லவ், அப்படி ஒரு லவ் அவளுக்கு என் மேல. என்ன மச்சான் அப்படி பாக்குற? இந்த gift எனக்கு யார் மச்சான் கொடுக்க போறா? எல்லாம் என் மித்ரா தான் மச்சான். எனக்கு எதுக்கு gift? நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி இல்லாமனு கேட்டதுக்கு, இது ஃபார்மாலிட்டிக்கு இல்ல, லவ். லவ்ல கொடுக்கறது எப்படி ஃபார்மாலிட்டி ஆகும்னு சொல்லிட்டு இது சம்திங் ஸ்பெஷல்னு சொல்றடா. அது சரி, அவளை பத்தி பேசினா இப்படிதான் நான் என்னையே மறந்துடுவேன். சரி சொல்லு மச்சான், என்ன சாப்பிடுற? ஆர்டர் பண்ணலாமா? இல்ல பரவாயில்லடா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, மறந்தே போயிட்டேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். நான் கால் பண்ண மச்சான், கொஞ்சம் எமர்ஜென்சிடா. ஓகே பை. சரி பைடா. நினைச்சு பார்த்தாலே கூசுது. கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்ல சந்துரு கூட கூத்தடிச்சிட்டு வரல. பா
நடிப்பு. என்ன உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். அதான் பதில் சொல்லிட்டாதான் கிரீடம் இறங்கிடுமே. மாப்ள டேய் மாப்ள டேய் நில்றா. மாப்ள டேய் நில்றா. மாம்ச, என்னையா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, இரு, உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்லு. நானும் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், நீ சரியில்லையே, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லைடா, நீ நல்லா இல்லை. நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே, உன் போக்கே சரியில்லை. மித்ரா கிட்ட கூட சரியாக பேசுறதில்ல. ஏன் உனக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? யோ மாம்ச, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அப்புறம் நீயே ஏதாவது ஏன் கற்பனை பண்ணிட்டு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? டேய், நான் எங்கிட்ட உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்? ஏன்டா முன்னெல்லாம் உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் என்கிட்ட சொல்லுவே இல்லைடா, இப்போண்டா சொல்ல மாட்டேங்கிற? இதை பாரு, நீ சொல்லாட்டி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை நீ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னடா பிரச்சனை சொல்கிறா? என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல மாம்ச. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு எதுவுமே புரியலையா? யோ, முழுசா பாசத்தை காட்டுற மாதிரி காட்டி முதுகுல குத்துற மாதிரி இருக்கியா? இதெல்லாம் பார்க்கும்போது பேசாம செத்துடலாம் போல இருக்க. டேய் மாப்ள, ஏன்டா மாப்ள, விளையாட்டு கூட அப்படியெல்லாம் சொல்லாதடா. என்னடா ஆச்சு உனக்கு? எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் மாப்ள. இல்ல மாம்ச, எனக்கு தெரியுது எனக்கு உரிமை இல்லாத விஷயத்துல நான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. பட் ஐ கான்ட் கண்ட்ரோல் இட். பாவம் மாப்ள, ஏதோ ஒரு விஷயத்தால மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். மாப்ள, மித்ரா பற்றியா பேசிகிட்டு இருக்க? இல்லையா, வாழ்க்கையில் பொதுவாக நடக்கிறத வச்சு சொல்கிறேன். மாப்ள, நான் ஒன்று சொல்லட்டா? எதையும் மனசில் போட்டு வச்சுக்கூடாதடா. யார் கூடாவது பிரச்சனை இருந்தால் சம்மந்தப்பட்டவங்கிட்ட உட்காந்து பேசி என்ன ஏதுன்னு கிளாரிஃபை பண்ணிக்கோ. எதையும் உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிருண்டா. இப்படி மனசுக்குள்ளேயே போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காத. மாமாவும் மருமகனும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாமா சொல்கிறது தான் கரெக்ட். சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுறது தான் நல்லது. வினய், டேய் மாப்ள, டேய், நான் வந்ததுனால தான் மாமா அவர் இப்படி போறாரு. மித்ரா, உனக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேட்குறேன்னு நீ வந்ததும் முகத்தை திருப்பிட்டு போறானே? தெரியல மாமா, நான் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே இப்படிதான் பண்றாரு. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டியா? கேட்டு பார்த்தேன். ஆனா அவர் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு.
என்ன பார்த்தாலே ஏதோ விரோதிய பார்த்த மாதிரி விலகி விலகி போறாரு. நானும் ஒரு தடவை கேட்டு பார்த்துட்டேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சொல்லுங்கன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? தோ இப்ப கூட பாத்தீங்கல்ல, நான் வந்ததும் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை பாதியிலேயே விட்டுட்டு வேகமா கிளம்பி போறாரு. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அதான் அவனை கூப்பிட்டு கேட்டேன். வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அவன் மேலே கோவமாக இருக்கான்னு மட்டும் புரியுது. ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்னை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? தெரியலையாம்மா. அவன்கிட்ட கேட்டேன். அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு மேலே கோவங்கிறத விட அவனுக்கு மேலே ஏதோ சந்தேகம் இருக்குமா. சந்தேகமா? சந்தேகம்னா அவன் சொல்கிறத வச்சு பார்த்தா என்னால் அப்படி தான் கெஸ் பண்ண முடியுது. ஆனால் கிளியராக என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சந்தேகப்படுறாரா? தாராளமா என்ன அவர் சந்தேகப்படலாம். நான் தான் அவருக்கு உண்மையாவே இல்லையே. இப்ப கூட டெல்லிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் அங்க என்ன அவரை சந்தேகப்படுறதுல நியாயம்தான். ஆனா அதையெல்லாம் சரி செய்யற நாள் சீக்கிரமா வரும். ஆனா அது வரைக்கும் எந்த பழியா இருந்தாலும் நாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். மித்ரா, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல மாமா. நீங்க சொல்ற மாதிரி வினய் என்ன சந்தேகப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்கல. உங்களை டைவர்ட் பண்றதுக்காக அப்படி ஏதாவது சொல்லிருப்பாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வினய்க்கு என் மேல இருந்த அன்பு காதல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு தெரியும். ஐயோ அப்படியே இல்லைம்மா. இங்க பாரு, விரும்புகிற ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோ, அவங்கள எங்கேயாவது பார்த்தா மறுபடியும் அவங்ககிட்ட ஏதாவது பேசி பிரச்சனை ஜாஸ்தியாயிருமோங்கிற பயத்தில் அங்கிருந்து விலகி போயிடுவாங்க. உன் மேலே இருக்கிற அன்பு எல்லாம் உனக்கு அப்படியே தான் இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா. இதை பாரு, நான் சொல்றதை நம்பு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு நம்பிக்கை வர மாதிரி ஒரு காரியம் பண்றேன், ஓகே? ஆனால் நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும். அப்புறம் நீயே நம்புவ, சரியா? சரி. நான் சொன்ன மாதிரி பண்ணு. வினய்க்கு மேல அன்பு இருக்குன்னு நீயே புரிஞ்சுக்குவ. யோ மாம்ச, என்ன லுக்கு? என்ன நீ மட்டும் வர? ஏன், நீ வேற யாரையும் எதிர்பார்த்தியா என்ன? மித்ரா எங்கடா? யோ, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என்னடா என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும்னு சொல்ற? மித்ரா உன் கூட தானே வந்தா? அவ ஏன் என் கூட வரா? நீ எதையாவது கற்பனை பண்ணிட்டு சும்மா உளராதானே? டேய் மாப்பிள்ள, நான் உளரலடா. மித்ராவை காணோம். மத்தியானத்துல இருந்தே காணோம். அவ வீட்டுல இல்ல. அவ என்ன சின்ன பிள்ளையா காணாம போறதுக்கு? எதாவது பக்கத்துல போயிருப்பாயா, அதெல்லாம் வந்துருவா. டேய் என்னடா இப்படி பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க? மித்ராவை காணுங்கிற, நீ அவ வந்துருவாங்கிற, பயமா இருக்கடா. வாடா போய் தேடி பார்க்கலாம். எது தேடுறத? மாம்சு, அவளாச்சும் தொலைஞ்சு போறதாவது சாதாரண ஆளா? அவ கொஞ்சம் அசந்தானா அவ உன்னைய இனிமே வித்துருவா. டேய் நீ வேற என்னடா இப்படி சொல்ற? நக்கல் அடிக்கிற நேரமாடா இது? டேய் மத்தியானமே அவளை கவனிச்சேன்டா. அவன் முகம் ஒரு மாதிரி இருந்தது, கொஞ்சம் விரக்தியா இருந்தா. பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினா. நீ அவளை ஏதாவது சொன்னையா? நான் சொல்றதுக்கெல்லாம் அப்செட் ஆகிற ஆளா அவ? ஏய் மாம்சு, என்ன அப்படி பார்க்காதயா. நான்லாம் ஒன்றும் சொல்லல, புரியுதா? ரொம்ப ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் வந்துருவா. இல்லை நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் வாப்பை தேடலான்னு சொல்லாமல் ஃபீல் பண்ணாத, வந்துருவான்னு சொல்கிறீல்ல. எனக்கு நம்ம மேலே தான் டவுட்டாக இருக்குது. நீ கண்டிப்பாக அவளை ஏதோ சொல்லியிருக்கா, அதனால தான் கோவிச்சிட்டு போயிருக்கா. யோ டே பின்ன என்னடா, மாமா அக்கா வந்து கேட்டால் நான் என்னடா பதில் சொல்கிறது? இவ்வளோ வேற காணோம். உனக்கு கேட்டால் நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. யோ, இந்த வீட்டில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கு, நான் தான் காரணமையா? மாப்பிள, நான் அப்படி சொல்லிவிட மாப்பிள. நான் இவ்வளோ தூரம் சொல்லிவினே எதுவும் கண்டுக்காமல் இருக்கே, அதனால தான் அப்படி சொன்னேன். ஐயோ எங்கே போனாலும் தெரியலையேவா. டே மாப்பிள, சத்தியமா சொல்ல உனக்கு. டேய் மாப்பிள, டேய் டேய். டைம் 8 ஆச்சே. இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பா?